guys, welcome to Shruto's Kitchen Dubai. Shruto's Kitchen Dubaiல சிங்கப்பூர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியா எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்க மலேசியாவுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டீடைல்ஸையுமே டீடைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன். Without any more delay, let's go to the video. லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க, பினாங்ல நாங்க சூப்பரா முருகன் டெம்பிள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நெக்ஸ்ட் இங்க பினாங்ல புத்திஸ்ட் டெம்பிளும் ரொம்பவே ஃபேமஸ். இந்த புத்திஸ்ட் டெம்பிள் வெளியே பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக ஸ்னேக் மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். உள்ளே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கணும். வெளியவே ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போய் சூப்பராக சாமி கும்பிட்டோம். இங்கே வந்து புத்தர் படுத்திருக்கிற மாதிரி ஸ்டாச்சு இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஸ்டாச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்க நீங்க கேண்டில்ஸ்லாம் ஏத்தி வச்சு ரொம்ப சூப்பரா சாமி கும்பிடலாம். இங்க வந்து லக்கி ட்ரா மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நாங்க செக் பண்ணியும் பார்த்தோம். படுத்திருக்கிற புத்தருக்கு பின்னாடி அப்படியே நம்ம பிரகாரம் மாதிரி வரலாம். இதை சுத்தி 108 புத்தர் இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒன்னொன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு புத்தரும் ஒவ்வொன்று ரெசம்பிள் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு அப்படியே நாங்க வெளியே வந்தோம். இங்க சிங்கம், யானையோட ஸ்டாச்சுலாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பர்மஸ் புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கு. இதையும் நம்ம சுத்தி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா பெருசா இருந்துச்சு. இங்க புத்தரோட ஸ்டாச்சு நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லா கோல்டன் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பர்மஸ் டெம்பிள்ல தேரவாடா புத்திஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஜார்ஜியா டவுன்ல தான் இருக்கு. இந்த டெம்பிள்ல மெயினா வந்து வாட்டர், திங்கனம் அண்ட் மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே சூப்பரா கொண்டாடுறாங்க. இந்த டெம்பிள 1845ல பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி புத்தரும் இங்க வந்து ஸ்டாச்சுவா இருந்துச்சு. இவங்களோட மித்திக்கல் கிரியேச்சரா எலிஃபண்ட்ஸ், ஃபிஷ் அண்ட் கருடனை சிம்பிளா வச்சிருக்காங்க. இது எதை சிம்பாலிக்கா சொல்றாங்கன்னா லேண்டு, ஏரியா அண்ட் சீ. இந்த டெம்பிள் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ்லாம் வச்சுதான் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு டெம்பிள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க இருக்கிற ஆர்கிடெக்சர் ஒர்க் எல்லாமே மியான்மர்ல இருந்து ஸ்பெஷலா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி வந்தது. டெம்பிள்குள்ளேயே சின்னதா பாண்ட் செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள வந்து நிறைய கோல்டன் ஃபிஷஸ், டாட்டாய்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்ருதிகா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டாட்டாய்ஸை நேர்ல பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிட்டா. இதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். ஜார்ஜியா டவுனுக்குள்ள ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது அப்சைட் டவுன் மியூசியம் தான். சாப்பாட்டுக்கும் ஸ்ட்ரீட்டுக்கும் ஜார்ஜியா டவுனை பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா மல்டி கல்ச்சுரலா அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஈஸ்ட் ஏசியால ஜார்ஜியா டவுனுக்கு தான் வந்தாங்க. பினாங் தான் ரொம்ப சூப்பரான ஐடியல் டெஸ்டினேஷன். ஜார்ஜியா டவுன்ல அப்படியே நம்ம நடந்து போய் சூப்பரா சுத்தி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப ஃபேமஸ். ஸ்ட்ரீட்ல வாக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு பில்டிங்குமே பழசா தான் இருக்கும். ஆனா யூனிக்கான ஆர்கிடெக்சர் இருக்கிற மாதிரியான பில்டிங்ஸ் தான் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்களோட லோக்கல் கல்ச்சுரலையும் அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம்.
ஜார்ஜியா டவுன்ல மெயினா நீங்க பார்க்க வேண்டிய பிளேஸ் அப்சைட் டவுன் மியூசியம். உள்ள போறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் வாங்கிக்கலாம். அடல்ட்டுக்கு 36 ரிங்கெட்டும் சைல்டுக்கு 26 ரிங்கெட்டும் கொடுத்துருக்காங்க. பே பண்ணிட்டு நாங்க உள்ள போனோம். உள்ள போனீங்க அப்படின்னா ஃபுல்லாவே தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மள சூப்பரா போட்டோஸ்லாம் எடுத்து தருவாங்க. நம்மளோட கேமராவை அவங்க கிட்ட கொடுத்துடணும். அங்கே நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு கேபினெட்டா பிரிச்சு பிரிச்சு நமக்கு சூப்பரா போட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்ற ஸ்டைலையும் அவங்களே சொல்றாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே போனோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நிக்க வச்சு நம்மள டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல போட்டோ எடுக்கிறாங்க. நாங்க இந்த மாதிரி நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்ருத்திகா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணா. போட்டோ செக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே போய் நம்ம வீடியோஸாகவும் எடுக்கலாம். அந்த வீடியோஸும் ரொம்ப சூப்பரா எடுத்து கொடுத்தாங்க. கண்டிப்பா நீங்க ஜார்ஜியா டவுன் போனீங்க அப்படின்னா இதை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. அப்சைட் டவுனோட இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்லோப்பிங் ஆங்கிள் நம்மள எடுக்கிறாங்க. அப்சைட் டவுன் மியூசியம் தான் ஃபர்ஸ்ட் மியூசியம் இன் த வேர்ல்டு. ரொம்ப சூப்பரா அப்ஸ் அண்ட் டவுனை இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஆங்கிள் நமக்கு பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. இங்க வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டி அண்ட் விஷுவலா நம்ம பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த போட்டோ ஷூட்டிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மியூசியத்தோட ஓப்பனிங் ஹவர்ஸ் மார்னிங் 9:30 AM இருந்து ஈவினிங் 6:30 PM வரைக்கும் தான். எங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் எடுக்கும்போது எப்படி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதேபடியே நாங்களும் செஞ்சோம். சூப்பரா வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸ்ருத்திகா இது எல்லாமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணா. அவளுக்காக தான் மெயினா நாங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த பிளேஸை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இங்க எல்லாமே முடிச்சிட்டு அப்படியே நாங்க கீழே வந்தோம். கீழே வந்து இதுக்கான ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க நீங்க பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்க இங்க இருந்து பிராங்கின் மாலுக்கு தான் போனோம். இந்த மாலுக்கு பேக் சைட்ல தான் கோலாலம்பூருக்கு போறதுக்கான பஸ் ஸ்டேஷன் இருக்கு. சைட்ல வந்து நம்ம டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் இருக்கு. நம்ம அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து லாஸ்ட் பஸ் தான் பிக் பண்ணோம். 11:57க்கு இருந்துச்சு. அரௌண்ட் 12 o'clock. மார்னிங் அங்க நம்ம ரீச் ஆகிறதுக்கு 5 o'clock ஆயிரும். டோட்டல் டிராவலிங் ஹவர்ஸ் 5 hours 14 minutes போட்டிருந்தாங்க. டிக்கெட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே நாங்க ஃபுட் கோர்ட்ல இந்த பபிள் டீ வாங்கி குடிச்சோம். ரொம்ப சூப்பரா நல்லா இருந்துச்சு. மால்லையே சைட்ல வந்து மசாஜ் போட்டிருந்தாங்க. ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு எல்லாருமே இதுல மசாஜ் பண்ணிக்கிட்டோம். ஸ்ருத்திகா வந்து அவளும் மசாஜர்ல உட்காரணும்னு ரொம்ப சேட்டை. அதனால அவங்க அப்பா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்றதுக்கு 9 minutesக்கு 3 ringgits. மணி இன்சர்ட் பண்றதுக்கு தனியா இருக்கு பிளேஸ். அந்த இடத்துல நம்ம மணி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா மசாஜர் ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபுல் பாடி மசாஜர் ரொம்ப சூப்பரா ரிலாக்ஸா இருந்துச்சு. மசாஜ்லாம் முடிச்சிட்டு அப்படியே இங்க பீஸா ஹட் இருந்துச்சு. பீஸா ஹட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க வந்து மாரியம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து நாங்க தங்கியிருக்கிற லிட்டில் இந்தியா பினாங்ல தான் இருக்கு. இந்த மாரியம்மன் கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உள்ள போய் சூப்பரா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நாங்க எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கரெக்டா 12 o'clock நாங்க பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்.
நெக்ஸ்ட் டே கோலாலம்பூர்ல நாங்க எங்கெல்லாம் சுத்தி பார்க்குறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ருத்தோஸ் கிச்சன் துபாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.